ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். காலம் பேசாது ஆனால் பொறுத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற விதத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா இல்லை ஆதவர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டது அப்படின்றது எப்படி ரொம்ப தாமதப்படுத்தாமல் அதை மன்னிப்பு ஒன்று கொடுத்து அதுக்கு எண்டு கார்டு போட்டது ஆதவர்ஜுனா நல்லது. இந்த ரஜினி சம்பவத்தை வச்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படியாவது ஒரு 100-200 ஓட்டையாவது பிரிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நேற்று முந்தா நாள்லாம் திரண்டு வந்தாங்க திடீர்னு. அது அரசியல் ஆதாயத்துக்காக அவரை பயன்படுத்துறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா இதை விட மோசமான தனிநபர் தாக்குதல், வன்ம தாக்குதல், ஆபாச தாக்குதலுக்கெல்லாம் ஆளாயிருக்காரு. இதுக்கு ஒரு ட்வீட் இல்லை, ஒரு லெட்டர் போட்டார். நன்றி தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து கடைசியில் ஒரு சாபம் கொடுத்துட்டார். காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஆனால் இவங்க ரசிகர்கள் 20 வருஷம் காத்திருந்தாங்களே, இவர் பதிலே சொல்லி. இந்த விஷயம் நடந்த ஒரு 4-5 நாள் ஆயிருக்கு. ஆனால் ரியாக்ஷன் அப்படின்றது லேட் ரியாக்ஷனாக தான் இருந்தது. பின்னால் யாரோ ஒருத்தர் பேசி ரஜினியை இதை எப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை டைட் பண்ணி விஜய்க்கு எதிராக இருக்கிற சக்திகள், விஜய் பலவீனம் அடைந்தால் பயன்பெறக்கூடிய சக்திகள் இவரை தூண்டி விட்டு, அதனால தான் 3-4 நாள் ஸ்பான்டேனியஸாக வரல. அவர் பேசுந்த உடனே பதில் சொல்லவர். அவர் யோசித்து அவருக்கு அழுத்தம், இன்னொரு அழுத்தம் இவங்களும் ரியாக்ட் பண்ணது ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை எல்லாமே ஸ்டேஜ் மேனேஜ்டுங்க. அதாவது ரஜினி இப்படி இருக்குதுன்றதை எப்படி யூஸ் பண்ணுறது, எலெக்ஷன் சீசன் இல்லையா இப்போ, அதனால் எல்லாரும் எதையாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன், எடப்பாடியெல்லாம் லேட் பிக்கப் தான். ஆனால் எப்போதுமே பேசுகிற கழக உடன்பிறப்புகள் வாய் மூடி இருக்காங்க. அதை கவனிச்சிங்களா? உடனே வருவாங்களா? ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணல? ரஜினி தான் ரியாக்ட் பண்ணார். கோவிட் பீரியட் முடிஞ்சது, நார்மல் ஆயிடுச்சு. உடல்நிலையும் அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. உடலும் உள்ளமும் நலமாயிடுச்சு. படங்கள் நடிக்க ஆரம்பித்தார், நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு, டூர் போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன் அந்த அரசியல் கட்சி தொடங்குறத மட்டும் அப்படியே ஆட்பொட்டோ மாதிரி விட்டுட்டாரு? அப்போ அவருக்கு மக்கள் நலன் இதெல்லாம் முக்கியம் இல்லை, தன்னுடைய வியாபாரம், தன் சினிமா. அப்போ தான் நான் விஜயை கம்பேர் பண்ணுறேன். 75 வயசில் இவருக்கு இன்னும் ரிலக்டண்ட்டாக இருக்கிறாரு விடுறதுக்கு. ஆனால் பாருங்கள், 51 வயசில் அதுவும் டாப்பில் இருக்கும்போது போடான்னு தூக்கி போட்டு ஜனங்களுக்காக இவ்வளோ அழுத்தத்தையும் சந்திக்கிறார் போது ரியலி ஆதவர்ஜுனா கம்பேரிசன் கரெக்டு. எலெக்ஷன் டைமிங்கில் தும்முனா கூட ஏதாவது சொல்லிடுவானுங்களா? இந்த ஆட்சி இருக்கணுமா வேணாமான்றது தான் அங்கே நிற்குமே தவிர ஆதவர்ஜுனா ரஜினிகாந்த் இப்படி சொல்லிட்டாரன்றதெல்லாம் நிற்காது. இது இவங்க பின்னால் இருந்துக்கிட்டு அதை கொஞ்சம் பண்ணி விடுறாங்க, ஏதாவது வருமானு. பட் இதுக்கு லைஃப் ஒரு வாரம் தான் மேக்சிமம். இதுக்கு லைஃப் ஒரு வாரம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே இன்னும் அரசியல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக இப்போ தாவேகாவில் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தது பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்கு. நேற்று அதுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எங்கள் தலைவருக்கே நீங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாருடைய அந்த ட்வீட் ஒன்று ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சார். காலம் பேசாது ஆனால் பொறுத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற விதத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா இல்லை ஆதவர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டது அப்படின்றது எப்படி இருக்குது இந்த சூழ்நிலை? பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி ரொம்ப தாமதப்படுத்தாமல் அதை மன்னிப்பு ஒன்று கொடுத்து அதுக்கு எண்டு கார்டு போட்டது ஆதவர்ஜுனா நல்லது. ஏன்னா இந்த ரஜினி சம்பவத்தை வச்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படியாவது ஒரு 100-200 ஓட்டையாவது பிரிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நேற்று முந்தா நாள்லாம் திரண்டு வந்தாங்க திடீர்னு. அது அரசியல் ஆதாயத்துக்காக அவரை பயன்படுத்துறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா இதை விட மோசமான தனிநபர் தாக்குதல், வன்ம தாக்குதல், ஆபாச தாக்குதலுக்கெல்லாம் ஆளாயிருக்கார். சீமான் தம்பிகள், குறிப்பாக இந்த சேட்டை துரைமுருகன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் கூட அவர் எதுவுமே வாயை திறக்கலை. இது ஆதவர்ஜுனாவையும் அவர் அப்படி கடந்து போயிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது நான் கேட்டேன், ஆதவர்ஜுனா பேசுறது உண்மைதாங்க, அது நான் ஒன்றும் தப்புன்னு நான் நினைக்கல. அவர் இவரை இழிவுபடுத்துகிற மாதிரியோ அல்லது இவரை கேவலப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசலை.
அவருக்கும் ஒரு அழுத்தம் இருந்தது, அதனால் அவர் அரசியலுக்கு வர முடியாமல் போச்சு, பின்வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தலைவருக்கும் நிறைய அழுத்தங்கள் இருக்குது, ஒரு கம்பேரிட் தான் பண்ணார். ஆனால் அவர் வந்து இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்கிறாரு. ஸோ எனக்கே அவரே சொன்னார், ஆதவ அர்ஜுனா, எனக்கே நான் அரசியல் நுழையும் போது எங்கள் குடும்பத்திலே பிரச்சனைலாம் வந்தது, நிறைய சிக்கல்லாம் வந்தது. அழுத்தங்கள் வர்றது இயற்கை தான், அதை எப்படி நம்ம சந்திக்கிறோன்றதான் முக்கியன்ற மாதிரி விஜயினுடைய அந்த அழுத்தத்துக்கு அவர் ஆளாவாமல் தைரியமாக நிற்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுக்காக அவர் பேசும்போது சில உதாரணங்கள் அவரை உள்பட என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னார், ரஜினிக்கு நடந்ததுன்னு சொன்னார். அதனால் அது ஒன்றும் பெரிய ஆபாச தாக்குதலோ தனி மனித தாக்குதலோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை கடந்து போயிருக்கலாம். அதாவது எப்பவுமே வந்து ரஜினிகாந்த் வந்து யார் என்ன சொன்னாலும் பேச மாட்டார். எனக்கே புதுமையாக இருந்தது, எதுக்காக இதுக்கு ஒரு ட்வீட் இல்லை, ஒரு லெட்டர் போட்டார், நன்றி தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து கடைசியில் ஒரு சாபம் கொடுத்துட்டார், காலம் காத்திருந்து பதில் சொல்லும். ஆனால் இவங்க ரசிகர்கள் 20 வருஷம் காத்திருந்தாங்களே இவருக்கு, இவர் பதிலே சொல்லியே. ஒவ்வொரு சினிமா படம் புதுசாக வரும்போதும் நான் அரசியலுக்கு வருவேன்னு ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி அந்த படத்தை எப்படியாவது ஹவுஸ்ஃபுல்லாக்கி அது முடிஞ்சவொன்னு போயிடுவார். ஸோ அதனால் ரஜினிகாந்தை பொறுத்தவரை இல்லைங்க, இதை இக்னோர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, அது ஒன்றும் பெரிய தனிநபர் தாக்குதலோ அவர் மேலே, ஒருவேளை அவர் பயந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். திருப்பி நான் சொல்கிறேன், திமுகவால் தான், அது தந்த அழுத்தத்தால் தான் தான் வரல அப்படின்ற விஷயம் பொதுவெளியில் ரெஃப்யூட் பண்ணாமல் போச்சுன்னா அது உண்மைன்னு ஆகிடும் இல்லையா? அந்த அச்சம் அவருக்கு இருக்கும். இப்போ நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம்னா ஆதவ் சொல்கிறது உண்மைதான்றது மக்கள் நினச்சிக்குவாங்க. அப்போ திமுக ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து ப்ராப்ளம் வரும், கோபம் வரும். நம்ம வேறு சன் பிக்சர்ஸில் படம் நடிக்க வேண்டியிருக்கு இன்னும். அப்புறம் ரெட் ஜெயண்ட் வேறு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க, இவங்களெல்லாம் பகைச்சிக்க முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு, இன்கம் ஃபஸ்ட்டு, சினிமா ஃபஸ்ட்டு, இதெல்லாம் மற்ற மக்கள் சேவையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதனால் அந்த பயம் அவரை வந்து ரியாக்ட் பண்ண வச்சுருக்கேன். அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ. அதாவது இல்லைன்னா நார்மலாக அவர் கடந்து போகிற ஆள் தான். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் இதை விட மோசமாக சொல்லியிருக்காங்களா, என்னென்னோ பேசியிருக்காங்க, அவன் இவன்லாம் பேசியிருக்காங்க. சீமான் ஒரு இதில் வெற்றிடம் வந்துருக்குது, என்ன சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்குது, அங்கே கூட நிறைய இடம் இருக்குதுன்னெலாம் நான் நேற்று காணொலி பார்த்தேன் நான். அதனால் ஏன் அவர் வந்து இதுக்கு இவ்வளோ அலர்ட் பண்ணி இதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, ஆதவ அர்ஜுனா பேசினார் என்பதற்காக இல்லை, அவர் பேசின மேட்ரு வந்து சிக்கலாயிடும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ரெஃப்யூட்டட் பை த பர்சன் ஹிம்செல்ஃப். இப்போ ரஜினிகாந்தே அதை பேசாமல் இருந்துட்டாருன்னா அது மக்கள் என்ன நினைக்கிற அபாயம் இருக்குல்ல, ஓ அதான் போல இருக்கியா, அதான் ஏன் அமைதியாகிட்டார். ஸோ அதனால் பண்ணார். ஆனால் அதை பண்ணவர் டிக்னிஃபைடாக விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்களுக்கு ஒரு லோடட் பொலிட்டிக்கல் மெசேஜ் அனுப்புகிறாரு. தாவேக்கா காரணங்களை பார்த்துங்க அப்படின்ட்டு. அதை ஆதவ அர்ஜுனா நண்பர் ஆதவ அர்ஜுனான்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். நானாக இருந்தால் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அதில் கொண்டு வந்து தாவேக்காவை சொருகுறாங்க வேணும்னு. தாவேக்காவில் தலைமை பொறுப்பில் உள்ள அவர் தான் தலைவரா? அப்போ அவங்க நோக்கம் தெளிவுங்க. ரஜினி நோக்கமும் சரி, ரஜினியை எதிர்க்கிறவர்கள் நோக்கமும், ரஜினியை எதிர்க்கிறவங்கன்ற ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ போய் விழுந்திருக்காங்கல்ல சர்வ கட்சியும். திருமாவளவன் கேள்வியும் வந்துடுது சார். ஏன்னா இந்த விஷயம் நடந்த ஒரு 4-5 நாள் ஆயிருக்கு, ஆனா ரியாக்ஷன் அப்படின்றது லேட் ரியாக்ஷனா தான் இருந்தது. இல்ல அதுக்கிடையில கூட்டணி கணக்குகள் பேசப்பட்டுச்சு. அதுதான் நேற்று ஒரு டிவி டிபேட்ல நானும் பங்கேற்றேன். அதுல சுமந்த் ஸ்ரீராமன் இருக்காருல்ல டாக்டர், அவர் இதை நல்லா சொன்னாரு. இது பின்னால யாரோ ஒருத்தர் பேசி ரஜினியை வந்து இது இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அவரை டைட் பண்ணி இது ஒரு கான்ஸ்பிரசி தியரிலாம் சொன்னார் அவர். விஜய்க்கு எதிராக வந்து இருக்கிற சக்திகள், விஜய் பலவீனம் அடைந்தால் பயன் பெறக்கூடிய சக்திகள் இவரை தூண்டி விட்டு, அதனால தான் 3-4 நாள் ஸ்பான்டேனியஸாக வரல. அவர் பேசுந்த உடனே பதில் சொல்லவர். அவர் யோசித்து அவருக்கு அழுத்தம், இன்னொரு அழுத்தம் வந்து இவங்களும் ரியாக்ட் பண்ணது ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை எல்லாமே ஸ்டேஜ் மேனேஜ்டுங்க. அதாவது ரஜினி இப்படி இருக்குதுன்றதை எப்படி யூஸ் பண்ணுறது, எலெக்ஷன் சீசன் இல்லையா இப்போ, அதனால் எல்லாரும் எதையாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. யோசித்து லேட் பிக்கப் தான். நயினார் நாகேந்திரன், எடப்பாடியெல்லாம் லேட் பிக்கப் தான். ஆனால் எப்போதுமே பேசுகிற
கழக உடன்பிறப்புகள் வாய்மூடி இருக்காங்க. அதை கவனிச்சிங்களா? முதல்வரோ உதயநிதியோ அல்லது டிகேஎஸ் இளங்கோவன் அதிகார பேச்சாளரோ ஆர்எஸ் பாரதியோ திமுகவை தானே சொல்லியிருக்காரு. உடனே வருவாங்களா? ஏன் அவங்க ரியாக்ட் பண்ணல? ரஜினி தான் ரியாக்ட் பண்ணாரு. அப்ப அது யோசிக்க வைக்குது இல்லை. திமுக காரங்க ஏன் வாயை திறக்க மாட்டாங்க? இவங்கள விடுறாங்க. ரகுபதி தான் லைட்டா வராரு, அந்த பல பேர்ல ரகுபதி. ஆனால் டிஎம்கே அசர்டிவாக சொல்லி அதை நிறைய இதில் விஷயங்கள் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரைங்க அன்னைக்கு ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு காரணம் அழுத்தம். அது எந்த அழுத்தம் இந்த அழுத்தம்னு டிபேட் பண்ணலாம். கண்டிப்பாக உடல்நிலை சரியில்லாத அவருடைய ஹெல்த்து ரீசன்ஸ் மட்டும் அல்ல, பல அழுத்தங்கள் எனக்கு தெரியும். அவரை கட்சி தொடங்க சொன்னதே பாஜக தான். ஏன்னா பாஜக ரஜினிகாந்துடைய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள நுழைஞ்சிடலான்னு கனவு கண்டாங்க. அதுக்காகத்தான் அந்த கட்சியை அவர் ஆரம்பிக்க தயார் பண்ணிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அர்ஜுனா மூர்த்தின்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் அவரை இங்கே அமிச்சாங்க டெபுடேஷனில். அவர் வந்தவொன்னும் ரஜினி பொதுச் செயலாளர்னு ஆக்கிட்டார் அவரை அந்த ஆரம்பிக்க போகிற கட்சிக்கு. சரி, அந்த கட்சிக்கு சமாதி கட்டினாங்க இல்லையா, முடிஞ்சாங்க இல்லையா, வேண்டான்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா திரும்பவும் ரிட்டர்ன் டு ஹோம் பெவிலியனுக்கு போயிட்டார். அந்த அர்ஜுன மூர்த்தின்றவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போயிட்டார். ஸோ நான் எதுவும் சும்மா சொல்ல, இட் வாஸ் எ ஸ்கீம் ஆஃப் ஆர்எஸ்எஸ் பிஜேபி டு இன்வால்வ் ரஜினி இன் பாலிடிக்ஸ். அவங்களுக்கு அதான் ஆன்மீக அரசியல்லாம் பேர் வச்சார். ஆனால் அவங்க தொடங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. நேர் எதிரான அழுத்தம் தொடங்காதேன்னு சொன்னது யாரானா டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. அதில் ஆடட் என்னன்னா ரெட் ஜெயண்ட் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் இருக்குது. அதே போல் சன் பிக்சர்ஸ் இருக்குது, நிறைய படம் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த அழுத்தம் நீங்கள் வராதிங்க அரசியலுக்குன்னு. கோவிட் பீரியட் முடிஞ்சது, நார்மல் ஆயிடுச்சு, உடல்நிலையும் அவருக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, உடலும் உள்ளமும் நலமாயிடுச்சு, படங்கள் நடிக்க ஆரம்பித்தார், நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரு, டூர் போகிறார், எல்லாம் பண்ணுறாரு. ஏன் அந்த அரசியல் கட்சி தொடங்குறத மட்டும் அப்படியே ஆட்பொட்டோ மாதிரி விட்டுட்டாரு? அப்போ அவருக்கு மக்கள் நலன் இதெல்லாம் முக்கியம் இல்லை, தன்னுடைய வியாபாரம், தன் சினிமா. அப்போ தான் நான் விஜயை கம்பேர் பண்ணுறேன். 75 வயசில் இவருக்கு இன்னும் ரிலக்டண்ட்டாக இருக்கிறாரு விடுறதுக்கு. ஆனால் பாருங்கள் 51 வயசில் அதுவும் டாப்பில் இருக்கும்போது போடான்னு தூக்கி போட்டு ஜனங்களுக்காக இவ்வளோ அழுத்தத்தையும் சந்திக்கிறார் போது ரியலி ஆதவ் அர்ஜுனா கம்பேரிசன் வாஸ் கரெக்டு. இந்த 2 பேரில் இவர் நிற்கிறார்ல, இவ்வளோ அழுத்தத்தையும் தாங்கி நிற்கிறார்ல, ஓடலையே, அது சரியான இது. ஆனால் என்னென்னா டைமிங், எலெக்ஷன் டைமிங்கில் தும்முனா கூட ஏதாவது சொல்லிடுவானுங்களா? இல்லை, இப்போ இது கிரவுண்ட் லெவலில் இப்போது ரஜினி ஃபேன்ஸு சில பேர் அவங்க சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு திரும்ப கம்பேரிசன் அப்படின்னு சினிமா மாதிரியே ஒரு கம்பேரிசனுக்குள்ளே போகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்லாம் வரும்போது, அப்போ திரும்ப இது கிரவுண்ட் லெவலில் அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு எதிர்ப்பலைக்குள்ளே போவாங்களா? இல்லை இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சனால ஓகே இது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு, நல்ல வேலையா. இல்லைனாலும் அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கலனாலும் இது ஒரு 2-3 நாள் டிவி டிபேட்டில் ஓடும். ஒரு வாரம் இந்த சமூக ஊடகங்களில் சண்டை நடக்கும், அவ்வளோதான். இன்னும் எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. எலெக்ஷனில் இது ஒரு இஷ்யூவாகவே இருக்காது. எலெக்ஷனில் எது ஜனங்களுக்கு இஷ்யூவாக இருக்குன்னா, இந்த அரசாங்கம் தொடரணுமா, நீடிக்கணுமா, இல்லை இதை தூக்கி எறியணுமா. ஏன் தொடரக்கூடாது? எனக்கு 1000 காரணம் இருக்குது. ஏன் தொடரணுன்றதுக்கு ஒரு ரீசனும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் விரோத சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஊழல் அப்படியே மலை போல் குவிஞ்சிருக்கு, பொது சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆட்சி இருக்கணுமா வேணாமான்றது தான் அங்கே நிற்குமே தவிர, ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்தை இப்படி சொல்லிட்டாரன்றதெல்லாம் நிற்காது. இது இவங்க பின்னால் இருந்துக்கிட்டு அதை கொஞ்சம் பண்ணி விடுறாங்க, ஏதாவது வருமானு. பட் இதுக்கு லைஃப் ஒரு வாரம் தான் மேக்ஸிமம், இதுக்கு லைஃப் 1 வாரம் தான். சரி, இப்போது தாவேக்காவிலிருந்து தொகுதிகள் குறித்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. இந்த தொகுதி தான் இன்னார் நிற்க போகிறாங்க அப்படின்னு. அதில் அதிகபட்சமாக பார்க்கும்போது சென்னையை மையப்படுத்தியே விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, புஷி ஆனந்த் அவர்களும் சரி, ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, தமிழ்நாடுக்கு மொத்த கட்சி. ஆனால் எல்லாருமே சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது சூட்சம் வச்சுருக்காங்களா? நீங்கள் சொல்கிறது தவறு.
ஏன்னா செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நிற்கிறாரு. நிர்மல்குமார் ராமநாதபுரம் இல்லை திருப்பரங்குன்றம் ஏதோ அதான் நிற்கிறாரு. ஸோ அவங்கவுங்க இப்போ சென்னையிலே இருக்கிறவங்க சென்னையில் நிற்காம எங்கே போவாங்க? சொந்த ஊர் அருப்புக்கோட்டையை தேடிட்டு போனோமா, எம்ஜிஆர் போன மாதிரி, இல்லை இவங்க ஜெயலலிதா போனாங்களே ஆண்டிப்பட்டி அங்கே போனோமா? ஒரு நம்பிக்கை தரும் இல்லையா சார்? அதெல்லாம் தலைநகரத்தில் இருக்கிறது நல்லதுங்க. இங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்குது, இங்கே தான் சட்டமன்றம் இருக்குது, இது மாநிலத்தின் தலைநகர், இவங்கெல்லாம் இங்கே தான் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இருக்கிறதுக்கு செயல்படுவதற்கு இதுதான் எளிதாக இருக்கும். அதனால் இதில் ஒன்றும் பெரிய சூட்சமெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன், சென்னை மாநகரத்தில் திமுக கோட்டை என்பதில் பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு 16 தொகுதியில் 8 தொகுதி ஒரு கட்டத்தில் மேக்சிமம் ஜெயித்தாங்க. அதே போல் இந்த துரைசாமி இருந்தார் இல்லையா மேயர், அவரும் வந்து மேயராகவே ஜெயிக்க வச்சாங்க டிஎம்கே கோட்டையில். சென்னை மாநகராட்சி மேயராக ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் தான் வந்தார்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியம் வந்தாரா, அதுக்கப்புறம் துரைசாமி வந்தார்னு நினைக்கிறேன். அதனால் வந்துங்க அதிமுக வந்து சென்னை மாநகரத்தில் இல்லைன்ற நிலைமையை எம்ஜிஆரால் கூட மாற்ற முடியல, ஆனால் ஜெயலலிதா மாற்றிட்டாங்க. சென்னை மாநகரம் வந்து தாவேகா அரசியல் கட்சி புதுசாக வந்த பிறகு பெரும் மாற்றத்துக்கு ஆளாயிருக்கு. அதுபோல் இந்த எஸ்ஐஆரில் வந்து போலி வாக்காளர்கள், செத்துப்போனவன், எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் காலியாகி சுத்தமாக இருக்குது. ஸோ சென்னையில் வந்து தாவேகா வந்து திமுகவை இணையாகன்னு சொல்லலாம். இப்போது திமுகவுக்கு இணையாக திமுகவையே மிஞ்சிற அளவுக்கு இருக்குதுன்றாங்க எல்லாரும். ஆனால் வந்து அதை நம்ம பொறுத்துன்னு தான் சொல்லணும். பட்டு சென்னை வந்து தாவேகாவின் முக்கியமான தளம், அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதனால் வந்து பெரம்பூரில் தான் வந்து நிற்க போகிறதா பலமாக சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. 234 தொகுதிக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது, தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிடும்போது அநேகமாக அடுத்த வாரத்தில் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு அவர் வந்து சுற்றுப்பயணம் தொடங்கிடுவார். இன்னொரு கேல்குலேஷன்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா சார்? இப்போ வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள மெகா கூட்டணி ஒரே சிக்கலில் இருக்குது. அதான் நீங்கள் பேசலையே. எல்லாம் திருமாவளவனை இது வரைக்கும் கூப்பிடல, அவரது செட்டில் ஆகலை. அதே போல் வந்து சிபிஐ சிபிஎம் இழுபறியாக இருந்துகிட்ருக்கு. அவங்கெல்லாம் நாங்கள் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்ததுக்கு நீங்கள் பிரேமலதாவுக்கு கொடுக்குற மரியாதையை கூட எங்களுக்கு கொடுக்கலன்னு நொந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா தானே சார் எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை 3 சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. சிபிஎம்மோட 6 அவங்க 10 12 கேட்குறாங்க அதிகமாக. இவங்க போன வாட்டி கொடுத்த 6 கிடையாது 4ன்னு சொல்லி இப்போ 5க்கு வந்திருக்காங்களாம். இவங்க வந்து இல்லை சிபிஐ ஒத்துக்குச்சான் 5க்கு. அவங்க பாவம் நல்ல பிள்ளைங்க. ஸ்டாலின் என்ன சொல்லுவாங்க. ஸோ அந்த கூட்டணியே இப்போ ரொம்ப அன்செட்டில்டாக இருக்குது. திருமாவளவன் வந்து ஒரு பெரிய சக்தி ஆச்சு. இப்போ ஏன் அவரை வந்து இது வரைக்கும் கூப்பிட்டு செட்டில் பண்ணல? மதிமுகவுக்கு 4 கொடுத்து 3 உதயசூரியன் சின்னத்தில்ன்ட்டாங்க. இப்போ அந்த கேடர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியான்றீங்களா? பெரிய கூட்டணி. தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பேரு பெத்த பேரு தாக நீலு லேதுன்னுவாங்க. பெரிய வீடு, பேரு ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது மாரி 21 கட்சி கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணியில் கட்சிக்காரனே ஓட்டு போடுவானா, வேலை செய்வானா? ரெண்டாவது அந்த கட்சியில் இந்த 21 கூட்டணியில் ஒரு 7-8 கட்சி சேர்த்தாலே மொத்தமாக அது 0.2% ஓட்டு இருக்குமா தெரியாது. இப்போ இந்த புலிப்படை, கருணாஸ், தனியரசு இவங்கெல்லாம் 21ல் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இப்போ சிங்கம் ஒரு குட்டி போடுமா, பன்னி பல குட்டி போடணுவாங்க. அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்றதில் 15 பேரை வச்சுக்கிட்டு கூட கருணாநிதி கலர் டிவி கொடுத்தும் தோத்த வரலாறுலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் கூட இருக்கிறவங்க நம்பர் இல்லை முக்கியம், அவங்க பின்னால் எவ்வளோ ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது, அதானே முக்கியம். 1% கூட இல்லாதவங்க தாங்க அவர் கூட இருக்கிற எல்லாம் ஒரு 10 கட்சிகள். அதை தாண்டி இந்த பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா நிச்சயமான வெற்றி அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபைனல் ஆகல, நிறைய முயற்சி நடந்தது அப்படின்லாம் பேசப்படுது. ஆனா இப்ப தனித்து தான் போட்டி அப்படின்னு நேத்து கூட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதை ஸோ அப்போ எப்படி பேலன்ஸ் ஆகும் இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு அதிமுக கூட்டணியில் புதுசாக வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார் எடப்பாடி. எனக்கு என்னவோ சேர்றதுக்கு யார் இருக்காங்க? ராமதாஸ் இருக்காங்க, சசிகலா இருக்கார், புதிய தமிழகம் இருக்குது. தாவேக்கெல்லாம் சேரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க.
முதல்வர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கிற கட்சிகளோடு தான் கூட்டணின்னு. எடப்பாடி ஏற்றுக்குவாரா? பாஜக ஏற்றுக்குமா? ரெண்டாவது பாஜக இருக்கிற கூட்டணியில் அவர் போகவே மாட்டார். அதனால் வந்துங்க அதிமுகவில் தொகுதி பங்கீடு இன்னும் நடக்கலை. அது பஞ்சாயத்து அமித்ஷா கிட்ட தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதா எடப்பாடி சொல்லிகிட்டு இருந்தாலும் உண்மையில் காய நகர்த்தி அதை இயக்கிறதெல்லாம் பாஜக தான். இல்லை, இப்போ கேல்குலேஷன்ஸ் படி இப்போ சொன்ன விதம் இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் ஒருவேளை வந்தால் நிச்சயமான ஒருவேளை வந்தா இல்லைங்க, எப்போதும் வரமாட்டாருங்க. இல்லை, வர அது திமுகவுக்கு அட்வான்டேஜா போகும், திரும்ப அவங்க ஆட்சி தான் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதெல்லாம் சும்மாங்க. அதாவது பாலிடிக்ஸ் இஸ் நாட் அரித்மெட்டிக்ஸ். 1 2 கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு நினைக்கிறவன் அந்த தொகுதியில் யார் வாய்ப்பு இருக்குதோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நீங்கள் செதறாது. டாக்டிக்கல் ஓட்டிங்னு சொல்லுவாங்க அதை. அதனால் இதெல்லாம் இவங்க கணக்கு தாங்க. அதாவது நமக்கு எதிராக வர்ற ஓட்டு செதறி 2 பாகமாகும். நான் ஒரு கணக்கு நேற்று கூட சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் திமுக எதிர்ப்பாக இருக்கிறான். அவன் 2ஆக சேர்ந்த 50 தான் செதறணும்னு அவசியம் இல்லை. 95 5 கூட ஆகலாமா இல்லையா? பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா? இப்போ 95 பேர் திமுக எதிர்க்க விஜய்க்கு ஓட்டு போட்டு 5% எடப்பாடிக்கு போட்டால் அது செதறிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை இவங்க 2 பேரும் பிரிச்சிருவாங்க. இதெல்லாம் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் மாற்றத்துக்காக தயாராகிட்டாங்க. அது மாற்றம் கண்டிப்பாக வரும். நன்றி சார். இன்னும் நாட்கள் கடக்க இன்னும் வேகமாக இந்த களம் சூடு பிடிக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.